பிடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சுந்தரவல்லி கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்காங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக கடுப்பாகுது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சுந்தரவல்லியை சூர்யாவால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம சூர்யாவும் நந்தினியும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா சுந்தரவல்லியால் நந்தினியை எதுவும் பண்ணுறதுக்கு முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரவல்லி சூர்யா தான் போயிட்டு அந்த கத்திரிக்காய் கொடியை தூக்கிட்டு வந்தார். ஆனால் இப்போது அங்கே சூர்யா இல்லாததுனால இப்போது நந்தினியை அடிக்கிற அளவுக்கு இந்த சுந்தரவல்லி போகிறாங்க. அவனை யாருன்னு நினச்சா அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், இந்த வீட்டோட இளவரசன், அவனை போய் நீ வந்து கத்திரிக்காய் கூட தூக்க வைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லி இப்போது நந்தினியை அடிக்கவே போகிறாங்க இந்த சுந்தரவல்லி. அப்போது அங்கே அருணாச்சலம் வராரு. இரு சுந்தரவல்லி என்ன பண்ணுற, எதுக்கு இப்போ அந்த பொண்ணை அடிக்க போகிற, உன் பையன் பண்ணுற தப்புக்கு அந்த பொண்ணையை தண்டிக்கிற அப்படின்ற மாதிரி இப்போது நந்தினியை காப்பாற்றுறாரு. நந்தினியும் இப்போ ஒரு பக்கம் சேஃபாக இருக்காங்க. அதுக்கப்புறமா நந்தினி வந்து அவங்க பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நந்தினி இப்போ தான் சிரிக்கவே வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நந்தினி சிரித்தா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கான அந்த டைமை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும். நாலா பக்கமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் சூர்யா பண்ணுறது கடைசியாக பிரச்சனையாக மாறினாலும் இந்த மாதவி சதி பண்ணுறதால நந்தினியோட நல்ல குணம் சுந்தரவல்லிக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அது கூடிய சீக்கிரம் தெரிய வரதான் போகுது. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் சூர்யாவை கூப்பிட்டு சில அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ நீ வந்து நந்தினிக்கு சப்போர்ட்டாரு, ஆதரவாரு, அப்படி இல்லாட்டி மறுபடியும் சுந்தரவோட சண்டை போட்டு அவன் வீட்டு விட்டு வெளியே போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யாட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா குடிக்கிறது மட்டும்தான். மற்றபடி நந்தினி மேலே அவர் பாசமாக தான் இருக்கார். இப்போது இங்கே மெயின் வில்லியே பார்த்தீங்கன்னா அந்த மாதவி தான். ஸோ என்ன தான் இப்போ நந்தினி உண்மையாக சொல்லலாம் போனால் கூட, ஆனால் அந்த நந்தினி வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதவி ஏழரை வேலையை பார்த்துட்ருக்காங்க. அட் த சேம் டைம் சூர்யாவும் சுந்தரவல்லி வெறுப்பேற்றுறதுக்காக நந்தினியை பயன்படுத்திகிட்ருக்காரு. ஸோ சூர்யா கொஞ்சம் மாறணும். அதே வேளையில் இந்த மாதவி எங்கேயும் துரத்தி விட்டால் கண்டிப்பாக நந்தினி சூர்யா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். சுந்தரவல்லியும் இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.